எக்ஸிட் போல் வெளியீடு ஏற்படுத்திய பரபரப்பு. எடப்பாடிக்கு டெல்லி பாஜக அனுப்பிய அவசர செய்தி. தில்லுமுல்லு செய்ய திட்டமிடும் ஸ்டாலினுக்கு அடிக்கப் போகும் ஆப்பு. அர்ச்சனா பட்நாயக்கிற்கு பறந்த புகார். காவல்துறை அலர்ட் செய்த டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் தன்னால் ஆட்சிக்கு வர முடியாது என்பதால் தான் 23 கட்சிகளுடன் கூட்டணி வைத்தார். ஆனால் அதிமுக 12 கட்சிகளை மட்டுமே இணைத்துக் கொண்டது. ஆனால் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக என அனைத்து வாக்கு வங்கி உள்ள கட்சிகளும் என்டிஏவில் உள்ளன. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் ஓட்டளிப்பு நடந்தபோது மிகப்பெரிய தில்லுமுள்ளு பணிகளை எல்லாம் செய்த திமுக நேற்று வெளியான எக்ஸிட் போல் முடிவுகளிலும் தங்களது ஆதரவு ஊடகங்கள் மூலம் பல சீக்ரெட் வேலைகளை செய்திருக்கிறது. காரணம், திமுக ஆதரவு இல்லாத மற்ற ஊடகங்கள் வெளியிட்ட தேர்தல் முடிவுகள் அதிமுக கூட்டணிக்குத்தான் சாதகமாக வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் CNN News 18 வெளியிட்டுள்ள சர்வேயில் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் இந்த முறை ஆட்சியை பிடிக்கும் என்று கணித்துள்ளார்கள். அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் அதிமுக கூட்டணி 117 முதல் 124 தொகுதி வரை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக 103 முதல் 113 தொகுதி வரை கைப்பற்றுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதில் சிறிய அளவு தொகுதிகள் குறைந்தால் அதிமுக, திமுக என்கிற 2 கட்சிகளுக்குமே ஆட்சியை பிடிக்க முடியாத இழுபறி நிலை ஏற்படும். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 10 தொகுதியில் வரை கிடைக்க வாய்ப்பு இருப்பதால் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் அந்த கூட்டணிதான் ஆட்சியை பிடிக்கும். இதனால் திமுக எதிர்க்கட்சி பட்டியலுக்கு தள்ளப்பட்டுவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை 85% வாக்குப்பதிவு நடைபெற்றிருந்தாலும் பெரிதாக வாக்கு புரட்சி எதுவும் நடைபெறவில்லை. கடந்த காலங்களில் அதிமுக, திமுக கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் தான் இந்த முறை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்துள்ளார்கள். இதேபோல் காமாக்கியா அனலிட்டிக்ஸ் என்கிற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் உள்ள 1 லட்சம் பேரிடத்தில் கருத்து கேட்டுள்ளார்கள். அதில் தமிழ்நாட்டில் இந்த முறை யாருக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காது, கண்டிப்பாக தொங்கு சட்டசபை தான் அமையும் என்று தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணிக்கு இந்த முறை 35% ஓட்டுகள் மட்டுமே கிடைக்கும். இதன் மூலம் அவர்களுக்கு ஆட்சியை பிடிக்க தேவையான 118 இடங்களில் கைப்பற்ற முடியாத சூழல் ஏற்படும். அந்த அடிப்படையில் திமுக கூட்டணிக்கு 78 முதல் 95 தொகுதிகள் மட்டுமே கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளார்கள். அதையடுத்து அதிமுக கூட்டணிக்கு இந்த முறை ஆதரவு அதிகரித்திருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு 33% ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதில் 68 முதல் 84 தொகுதிகள் வரை அதிமுக வெற்றி பெறும். இது தவிர அதிமுக கூட்டணி உள்ள பாஜக, பாமக, அமமுக போன்ற கூட்டணி கட்சிகள் 30 தொகுதியில் வெற்றி பெற்றாலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தொகுதிகளை அதிமுகவும் பிடிக்க முடியாது. அதனால் அதிமுக, திமுக என்கிற 2 கட்சிகளுமே தவேகா போன்ற கட்சிகளை கூட்டணிக்கு அழைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதோடு அதிமுகவுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் இடையே ஏற்கனவே கூட்டணி குறித்து பேசப்பட்டுள்ளதால் அவர்கள் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக இந்த சர்வே முடிவு தெரிவித்திருக்கிறது. அதையடுத்து விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 15 முதல் 20% வரை ஓட்டுகளை பிரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக திமுகவின் 67 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஓட்டுகளை பிரிக்கிறது. இதனால் இந்த முறை அவர்களின் வாக்கு வங்கி பெரிய அளவில் சரிவடையும் என்றாலும் தமிழக வெற்றிக் கழகத்திடம் ஆதரவு பெறும் கட்சிகளே இந்த முறை ஆட்சியை பிடிக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார்கள். மற்றபடி சீமானை பொறுத்தவரை 4 முதல் 6% ஓட்டுகளை மட்டுமே பெறுவார். அவர் எந்த ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்றும் இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த முறை தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபைதான் என்று இந்த கருத்து கணிப்பில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்கள். அடுத்த செய்தி. ஓட்டு எண்ணும் நாளில் திமுக செய்ய போகும் தில்லுமுல்லு. அர்ச்சனா பட்நாயக்கிற்கு போன அதிர்ச்சி ரிப்போர்ட். சட்டமன்ற தேர்தலில் பதிவான ஓட்டுகள் வருகிற 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ள நிலையில் திமுக பல தில்லுமுள்ளு வேலைகளை செய்ய திட்டமிட்டிருப்பதாக தேர்தல் கமிஷனர் அர்ச்சனா பட்நாயக்கிடம் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புகார் மனு கொடுத்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்மல்குமார் அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து இந்த மனுவை அளித்துள்ளார். அந்த மனுவில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுக மீண்டும் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக பலதரப்பட்ட குறுக்கு வழிகளில் செயல்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக தேர்தலுக்கு முன்பிருந்தே மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்று ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்தி வந்தார்கள். தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஊடகங்களையும் தங்களது கைவசப்படுத்தி வைத்துக் கொண்டு மீண்டும் 2.0 ஆட்சி வரப்போகிறது என்று கூறி வந்தார் ஸ்டாலின். அதேபோல் ஊடகங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகளிலும் மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வரும் என்பது போன்ற ஒரு பொய்யான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது தமிழ்நாடு இருக்கும் நிலவரத்தில் கண்டிப்பாக மீண்டும் திமுகவினால் ஆட்சிக்கு வரவே முடியாது. திமுக ஆட்சி மீது தமிழ்நாட்டின் மக்கள் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களோ அதை மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கிறார்கள். திமுகவின் கைப்பாவையாக இருக்கும் சில ஊடகங்களை வைத்து
மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவது போன்ற சர்வே முடிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள். ஆனால் நடுநிலையான ஊடகங்கள் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை, முக்கியமாக தொங்கு சட்டசபை வரும் என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் திமுகவோ ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் என்று தில்லுமுள்ளு வேலைகளை செய்து வெற்றி பெற திட்டமிடுகிறார்கள். அதற்காக ஓட்டு எண்ணும் இடங்களில் உள்ள முக்கிய அதிகாரிகளை தங்கள் வசப்படுத்தியுள்ளார்கள். அதனால் இந்த முறை ஓட்டு எண்ணும் இடங்களில் தமிழக காவல்துறையினரை அனுமதிக்காமல் முழுக்க மத்திய பாதுகாப்பு படையினரை நிறுத்த வேண்டும். அப்போதுதான் குளறுபடிகள் நடக்காமல் தடுக்க முடியும் என்று கூறியுள்ள தமிழக வெற்றிக் கழகம், தபால் ஓட்டுகள் விஷயத்தில் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும். அந்த ஓட்டுகள் யாரிடத்தில் எங்கிருந்து வருகிறது என்பதை பதிவேட்டில் குறிப்பிட வேண்டும். முக்கியமாக தபால் ஓட்டு எண்ணிக்கையை வீடியோ பதிவு செய்ய வேண்டும். அப்படி வீடியோ பதிவு செய்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் அதை வழங்க வேண்டும். அது மட்டுமின்றி தபால் ஓட்டுகளை ஸ்கேன் செய்ய வேண்டும். இந்த ஓட்டுகளை எண்ணி முடித்த பிறகு இயந்திரத்தில் உள்ள ஓட்டு எண்ணிக்கையின் கடைசி 2 சுற்றுகளை தொடர வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் அந்த மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கு தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக், கண்டிப்பாக இந்த முறை ஓட்டு எண்ணும் இடங்களில் மத்திய பாதுகாப்பு படையினர் தான் இறக்கப்படுவார்கள். அதோடு அனைத்து ஓட்டு எண்ணும் பகுதிகளுக்கும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு தீவிர கண்காட்சி வளையத்திற்குள் கொண்டு வரப்படும். அதனால் போட்டியிடும் இடத்தில் எந்தவித குளறுபடிகளும் ஏற்பட விடமாட்டோம் என்று உறுதியளித்துள்ளாராம். அடுத்த செய்தி. அனைவரும் அலர்ட்டாக இருங்கள். காவல்துறைக்கு டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் போட்ட அவசர உத்தரவு. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது பல இடங்களில் சலசலப்புகள் ஏற்பட்டுள்ளது. வாக்குப்பெட்டிகள் கடத்தப்பட்டன. வாக்குச்சாவடிக்குள் நுழைந்து திமுகவினர் அராஜகம் செய்தார்கள். இதனால் நாடு முழுக்க பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தற்போது தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் ஒரு அவசர செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் வருகிற மே 2ஆம் தேதி முதல் அடுத்த உத்தரவு வரும் வரை காவலர்கள் யாரும் விடுமுறை எடுக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். குறிப்பாக ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் இடங்களில் மத்திய பாதுகாப்பு படை நிறுத்தப்பட்டாலும் தமிழக காவல்துறையும் அவர்களுக்கு உறுதுணையாக செயல்பட வேண்டும். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். அதனால் பாதுகாப்புக்காக காவலர்கள் அதிகமாக தேவைப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு வருகிற மே 2ஆம் தேதி முதல் மறு உத்தரவு வரும் வரை எந்த காலத்திலும் விடுமுறை எடுக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கும் சந்தீப் ராய் ரத்தோர், தற்போது விடுமுறையில் இருக்கும் அனைத்து காவலர்களும் மே 2ஆம் தேதிக்குள் மீண்டும் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மீண்டும் மு.க. ஸ்டாலினுக்கு ஷாக் கொடுத்த காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியுடன் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய போது கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகள் கேட்டவர்கள் இந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு பங்கு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் மு.க. ஸ்டாலினோ அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இதனால் 2 கட்சிகளுக்கும் இடையே தொடர்ந்து சலசலப்பு நீடித்து வந்தது. என்றாலும் கடைசி நேரத்தில் கூட்டணி டீல் போட்டுக்கொண்டார்கள். இந்த நிலையில் கேரளாவில் காங்கிரஸ் கட்சி பலமாக உள்ளது. தமிழ்நாட்டிலும் காங்கிரஸை பலப்படுத்த எங்களின் உரிமையை திமுகவிடம் கேட்டு பெறுவோம். கண்டிப்பாக திமுக கூட்டணியில் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு பெறுவோம் என்று அக்கட்சியின் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். இப்படி தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு என்ற விவகாரத்தை கையில் எடுத்துவிட்டதால் ஒருவேளை திமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் கூட்டணி கட்சிகள் இந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு தங்களுக்கு செக்கு வைத்து விடுவார்களோ என்று மு.க. ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக அறிவாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள்.